விஷயங்களை என் குருநாதர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் அனுபவத்தில் அவர் சொல்றது. அப்படி எடுக்கும்போது மிதுன ராசிக்கு வந்து 7ஆம் இடம் பாதகஸ்தானமாகி அந்த பாதகாதிபதி மறைந்தா நல்ல விஷயம், கெட்டு போனாலும் அஸ்தங்கமான நல்ல விஷயம். ஆனா அது வழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு டீப்பான ஒரு கணவன் மனைவி, அந்யுன்யமான கணவன் மனைவின்னு எடுக்க முடியாது உபய லக்னத்துக்கு. யாராவது ஒருத்தர் பாடுபடணும், ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலையோ நவாம்சத்திலேயோ, ராசியில நீசமாய் நவாம்சம் உச்சமிட்டா கூட பிரச்சனை. ராசியில எப்படி இருந்தாலும் நவாம்சத்துல வந்து நீசமாயிருச்சு அப்படின்னா அந்த தோஷம் இருக்காது. இயல்பாவே அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கப்பல்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளை வந்துச்சு. கம்முன்னு இவனுக்கு கொடுங்க, இந்த பிள்ளை செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவள் லவ் பண்ணா, எல்லாம் பண்ணா. அப்போ இவன் நம்ம சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்குவாளா அப்படிங்கிற மாதிரி டவுட்ல இருந்தது. ஆனா நீங்க கப்பல்ல பார்க்குற மாப்பிள்ளை வந்துச்சு, அந்த பொண்ணு கட்டிக்கிறேன்ருச்சு. கட்டி வைங்கன்னு. ஐயோ புள்ள சந்தோஷமா புருஷன் முன்னாடி ஒண்ணா இருக்க முடியாது, வெளிநாடு போனாலும் பரவாயில்ல, ஒண்ணா இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, கல்யாணம் பண்ணி 6 மாசம் வந்து மெரைன் இன்ஜினியர். 6 மாசம் காடு 6 மாசம் நாடு 6 மாசங்கிற மாதிரி அவங்க கப்பல்ல 6 மாசம், இங்க 6 மாசம். மாசம் 2,45 லட்சம் ரூபா அப்பவே வாங்கினாரு. அப்போ 6 மாசம் சம்பாரிச்சிட்டு மாசம் மாசம் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இவ வர்றதுக்குள்ள ஒரு இடத்த ரெடி பண்ணி வாங்கி ரெடியா வாங்கி வச்சிருப்பா. வீட்டுக்காரர் வந்தோடனே இவ பேருக்கு ஒரு கரையம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இல்லை அந்த 6 மாசத்துல அவர் ஒரு வீடு வீடு எடுத்து அந்த அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதை அப்படி பண்ணி அதுக்கு ஓர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் போயிடுவார். இது வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2 குழந்தைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு மாமியாரையும் பார்க்குறா, அவங்க அம்மா அப்பாவையும் பார்க்குறா, எல்லாத்தையும் இவ தான் பார்த்துக்கிறா. இது ஒரு அமைப்பு. இப்போ நான் அது தனுசு லக்னத்துக்கு என் பொண்ணுக்கே நான் சொன்னேன். மெரெயின் இன்ஜினியர்லாம் வந்துச்சு. நான் சொன்னேன், எங்கள் சித்தப்பா ஒரே வார்த்தை சொன்னார், ஏம்மா அதெல்லாம் என்னம்மா பொழப்பு, 2 பேரும் வந்து கஞ்சியை கச்சி குடித்தாலும் 2 ஒன்றா காய்ச்சி குடிக்கணுமா அப்படின்னாரு. அப்போ கடைசியில் அது பிரச்சனையாயிருச்சு இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவனம் பாதிக்குது. ஜீவனம் நல்லா இருந்ததுன்னா ஒற்றுமை பாதிக்குது. இது உபய லக்னத்துக்கு உண்டான விஷயம். அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர் கையில் தான் இருக்குது. நான் 4 உதாரணத்தை சொல்லுவேன். ஜாதகம் வரும்போது 4 பேர்த்த சொல்லுவேன். இப்படி இப்படி இருந்தாங்க, இப்படி இப்படி பாதிச்சாங்க, அதை இப்படி எடுத்தாங்க, சரியா இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க விதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது அதுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில்ஸ்தானாதிபதி சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கு. சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கு.